Hello guys, இந்த வீடியோல நம்ம realme GT Neo 3T and oneplus Nord 2T இந்த ரெண்டு மொபைலையும் கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட், எந்த ஃபோன் எந்த டைப் ஆஃப் யூசருக்கு சூட் ஆகும், எந்த மொபைல் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மொபைல் எது மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பார்த்து முடிச்சோன்னு இன்ஃபர்மேட்டிவ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது மாதிரியான வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு D12 Tech தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லான்ச்சஸ் பற்றி பார்க்கும்போது ரியல்மி செப்டம்பர் 16, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. OnePlus ஜூலை 1, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பஞ்சோல் டிசைன் அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரெண்டு மொபைலுமே கொடுத்துருக்காங்க. திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் ரியல்மியில் 8.65mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 194.5 grams வெயிட்டோட கொடுத்துருக்காங்க. OnePlus பொறுத்த வரைக்கும் 8.2mm திக்னஸ் இருக்குது. வெயிட் 190 grams கொடுத்துருக்காங்க. திக்னஸும் சரி வெயிட்டும் சரி OnePlusல கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. மற்றபடி பில்ட் ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்குது. ஸோ உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ரியல்மியில் நமக்கு 6.62 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 120 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 120 Hz AMOLED பேனல் இருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் நமக்கு கேமிங்கை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அண்ட் OnePlusல நமக்கு 90 Hz AMOLED பேனல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க 6.43 inchஸோட. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு AMOLED 90 Hz கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியாது. 120 Hz AMOLED பேனல் தான் கொடுத்துருந்துருக்கணும். ஸோ 90 Hz கொடுத்தது ஒரு சின்ன நெகட்டிவ் OnePlusஸை பொறுத்த வரைக்கும். டிஸ்பிளே செக்மெண்ட்டில் வின்னர் ரியல்மி தான். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். ரியல்மி இங்கே 64 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 64 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ரேர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 16 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் OnePlus Nord 2T பொறுத்த வரைக்கும் 50 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 MP பிரைமரி கேமரா, இது சோனியோட MX766 சென்சர் அண்ட் OISம் நமக்கு கொடுத்துருக்கிறதால ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸை நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 MP வைட் ஆங்கிளும் 2 MP மேக்ரோ சென்சரும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ரேர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K வீடியோ 30 fps நம்மளால் இங்கேயும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 32 MP கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். ரியர் சைட் கேமரா வைஸும் சரி, செல்ஃபி கேமரா வைஸும் சரி பெட்டராக இருக்கிறது OnePlus தான். பிகாஸ் சோனியோட சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவில் 32 MP கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் OnePlus சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு Android 12 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி நமக்கு Snapdragon 870 கொடுத்துருக்காங்க. OnePlus MediaTek Dimensity 1300 கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது ரியல்மியில் 12 5G பேண்ட் இருக்குது. OnePlusல 9 5G பேண்ட் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் என்ன தான் ரெண்டு மொபைலுமே சிமிலராக இருந்தாலும் 5G பேண்ட்ஸ் நமக்கு ரியல்மியில் பெட்டராக இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே ஸ்லைட் எட்ஸ் நமக்கு ரியல்மியில் இருக்குது. ஸோ ரியல்மி சூஸ் பண்ணுறது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் 5G நமக்கு லான்ச் ஆகும்போது நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது ரியல்மியை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துடலாம். ரியல்மியில் நமக்கு 5000 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் 80W ஃபாஸ்ட் சார்ஜரை சப்போர்ட் பண்ணும். அண்ட் அந்த பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. OnePlusல நமக்கு 4500 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் 80W ஃபாஸ்ட் சார்ஜர் இங்கேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ரியல்மியில் நமக்கு 120 Hz இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் பேட்டரி ட்ரைன் ஆகும். அண்ட் OnePlusல நமக்கு 90 Hz பேனல் மட்டுமே இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு ஸ்லைட் எட்ஜ் ரியல்மிக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸை தவிர மற்ற எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கொடுக்கல. ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ரியல்மியோட 6GB 128GB வேரியன்ட் 30,000 OnePlus Nord 2Tயோட 8GB 128GB வேரியன்ட் 29,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்பேரிசனோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துருப்பீங்க. எந்த செக்மெண்ட்டில் எந்த மொபைல் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த செக்மெண்ட் முக்கியமோ அதில் எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு கால் பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் உங்களோட தேவைப்பட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ரியல்மியில் பெட்டராக இருக்குது. கேமராஸ் OnePlusல பெட்டராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ரியல்மியில் பெட்டராக இருக்குது. அண்ட் 5G பேண்ட்ஸுமே ரியல்மியில் தான் பெட்டராக இருக்குது. பேட்டரி ரியல்மியில் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் வைஸ் பார்க்கும்போது OnePlus கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் பிராண்ட் வேல்யூமே நமக்கு கிடைக்குது OnePlus சூஸ் பண்ணுறது மூலமாக. ஸோ இதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோட இறுதி கண்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.